Hi friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி என்ன வீட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட செகண்ட் பெட்ரூம் இப்படி தான் கிடக்கு. முன்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்ட்டு பிளான் போட்டிருந்தேன். ஒரு 2 days பேக் எடுத்த இது தான். ஸோ இங்கே தான் நாங்கள் படுக்கிறோம் ஏசி இருக்கிறதுனால. பட் இருந்துமே அந்த ரூம் இன்னும் க்ளீன் பண்ணலை. ஸோ அடுத்த ஒரு 2 நாளில் பார்த்திங்கன்னா அதை நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் சண்டே ஆனது என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் பண்ணலான்ட்டு ஒரு கேலண்டர் எடுத்து அதுக்குள்ளே இந்த ட்ரெடிஷ்னல் பிக்சர்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருந்தேன். ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாப்பாவோட கபோர்டு அது காஸ்மெட்டிக் கபோர்டாக ஆக்கிட்டேன், ஜுவல்லரி அண்ட் காஸ்மெட்டிக்ஸு. இந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா எல்லா க்ளீனிங் சப்ளைஸ், ஏன்னா இதில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கிறதுனால தேவைப்படுறது எல்லா ஐட்டம்ஸும் க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாத்தையுமே இந்த ஜன்னல்லே வச்சுருவோம். இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் ஸ்லாப் இருக்கிறனால வைக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால எல்லா திங்ஸும் அது மேலே ஏறிடும். ஏதாவது வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த இடம் அப்படிங்கிறதுனால. பக்கத்தில் ஃப்ளாட்டுங்கிறதுனால சந்து மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன்லாம் போட்டிருந்தேன். இப்போ வெளிச்சமாக இருக்கட்டும், தென் சம்மரில் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஸ்க்ரீனையுமே எடுத்துட்டோம். ப்ளஸ் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறது, அதோட டேப்பு, அந்த வாஷிங் மிஷினில் சைடு ஏரியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் அப்படி குப்பை, பாப்பாவோட பொம்மை, தென் திங்ஸு என்ன இருக்கோ அப்படி அப்படியே கிடக்கும். நானும் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் பாப்பாவுக்கு வெக்கேஷன் விட்டதுனால கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கிறதுனாலையும், ப்ளஸ் இந்த ரூம் அழகாக அவளுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுப்போம். தென் இந்த வாட்டி நாங்கள் ரெசார்ட், வெளியில் ட்ரிப்பு, டூர் எங்கேயுமே போகல ஊருக்கு. தென் அதனால் பாப்பா ரொம்ப சோகமாகவே இருந்தாள். ஸோ ப்ளசண்ட்டான என்விரான்மெண்ட் அவளுக்கு கொடுத்தோம் அப்படின்னாவே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாள் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அதனால தான் இந்த ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ப்ளஸ் ரொம்பவே ஒட்டடை நிறையா இருந்ததுனாலையும், நம்ம இங்கே வந்துட்டு போகிறோம், ட்ரெஸ்ஸிங்லாம் இங்கே தான் பண்ணுவோம் ஒரு ஷெல்ஃப் இருக்கிறதுனால. ஸோ ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்தோடனே ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் எல்லா பொருளையும் எடுத்துட்டேன். பொந்தில் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இந்த கபோர்ட் மேலே அவளோட ஸ்டஃப் டாய்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். அது எல்லாமே கொஞ்சம் உள்ள சாக்குக்குள்ளே வச்சதுனால, ப்ளஸ் எதாவது டஸ்ட் இருக்கும்ட்டு அது அப்படியே அந்த கபோர்டை மட்டும் ஓரம் தள்ளிடலாம். ஷெல்ஃப் பக்கமாக அந்த கபோர்டு மேலே பரணை, ஷெல்ஃபு அதெல்லாம் இன்னொரு நாள் க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ இந்த சைடு வால் ப்ளஸ் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணி படுக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ ஏசி ஃபிட் பண்ணதுலேருந்து சம்மரில் தான் இப்போ ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தான் படுக்கிறோம். ஒட்டடை பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. ஏசி ஃபிட் பண்ணும்போது கூட நாங்கள் அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்தா முடியல. ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். க்ளீனிங்க்கு டைம் நம்ம ஒதுக்கி அதை பண்ணணும்னு முடிவெடுத்து ஸ்ட்ராங்காக அன்றைக்கி நம்ம நினச்சா தான் பண்ணவே முடியும். ஸோ அதனால் ஃபுல்லாக குப்பை தான், ஒரே ஒட்டடை. ஃபேனில் ஃபுல்லாக ஒட்டடை அடித்து எல்லாத்தையுமே பெருக்கிட்டு இருந்தேன். ப்ளஸ் இந்த ரூமில் வாஷிங் மிஷின் மேலே இருந்த ஏரியா, அது மேலே இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய டீக்ளட்டர் பண்ண வேண்டியது. நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம், அது ஏதாவது உடஞ்சாலோ இல்லை கவரோ இல்லை டப்பாவோ அதோட இதுவோ எதாவது நம்ம டிஐஒய் பண்ணால் வச்சுக்கலாம், இல்லை யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் சின்ன ஸ்க்ரூ போட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், அப்படி இப்படின்னு வச்சே நிறைய பொருள் வீட்டை அடைக்கிற மாதிரி பொருட்கள் நிறைய இருக்குது. ஒரு வாட்டர் பாட்டில் கூட தூக்கி போட மனசு இல்லாமல் அதில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஊற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய திங்ஸ் நம்ம அப்படியே வச்சிடறோம். அதனாலேயே வீட்டில் நிறைய பொருள் சேர்ந்து போயிடுது. ஸோ வீடு பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் மினிமல் திங்ஸ் இருந்தாவே கொஞ்சம் நல்ல ஏரேஷன் இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கும் ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும். இதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கவர் இருக்கட்டும், ஒரு டப்பா இருக்கட்டும், லைசால் தீர்ந்தது, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு எல்லாமே அப்படியே நம்ம டைமும் இல்லை, அது டக்குன்னு போடணுன்ற மென்டாலிட்டியும் வரமாட்டேங்குது. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறோம். இது ஒரு மெடிசன் கிட்டு. இதில் தேவையில்லாததும் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு, தென் லிவிங் ரூமில் கொஞ்சம் சோஃபா கடியில் இந்த குப்பையும் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் சேர்த்து. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த குப்பை அவ்வளோ கடந்தது. அது எல்லாத்தையுமே பெருக்கிட்டு இந்த தேவையில்லாத ஐட்டம்ஸ் டீக்ளட்டர் பண்ண வேண்டியது எல்லாத்துலேயுமே எடுத்துட்டேன் செக்ரிகேட் பண்ணி. ஸோ இந்த கிளிப்பு, பென்னு, டப்பா, மருந்து பாட்டில் இது எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டாச்சு இப்போது. ஸோ ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ மேலே ஒட்டடை அடித்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஆகிடுச்சு. அப்படியே பார்க்கவே நீட்டாகவும் ப்ளஸ் க்ளீனாகவும் அழகாக இருந்தது. பார்க்க பளிச்சுன்னு அதோட ஃபஸ்ட்டு இருந்த வெளிச்சத்தோட இப்போ ஒரு வெளிச்சம் பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த திங்ஸு குப்பை எதுவும் இல்லாதனால அழகாக நீட்டாக இருந்தது. ப்ளஸ் ஒரு மாப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நாளாக அந்த கீழே அந்த வாஷிங் மிஷின்லேருந்து ஏதாவது நம்ம துணி எடுக்கும்போது தண்ணியும் அது இதுன்னு பட்டு அந்த அழுக்கு பட்டு தரை எல்லாமே பயங்கர இதாக இருந்தது.
அது எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி நல்லா காஞ்சதுக்கப்புறம் மேலே ராட் வந்து இந்த விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பழைய ஏசி ப்ரொவிஷன் வெளியில் இருக்கும் பார்த்திங்களா, ஓல்டு மாடல் அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. மேலே வந்து விண்டோ. ஸோ இது ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஸ்க்ரீன் வேணுங்கிறனால என்னோடய ஓல்டு ஸ்க்ரீன் இருந்தது, அதை துவச்சி மடித்து வச்சுருந்தது, அதை எடுத்து ஃபுல்லுமே கவர் பண்ணிட்டேன் 2 விண்டோவுமே. ஸோ அது எல்லாமே கவர் பண்ணிவிட்டு இந்த வாஷிங் மிஷின் பின்னாடி க்ளீன் பண்ண ஏரியாவும் நல்லா க்ளீனாக இருந்தது. அதை வாஷிங் மிஷினை தள்ளி விட்டுடலாம், ஓரமாக தள்ளி விட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. தென் என்னோடய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், நான் பண்ண குவில்லிங் ஃப்ரேம்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக அது ஒரு சிம்பிள் ஒரு குவில்லிங் ஆர்ட் தான் நான் பண்ணது. ஒரு இன்விடேஷன் கார்டில் அழகாக ஒரு ஃப்ரேம்ஸ் பண்ணது பாப்பா பிறந்தப்ப. அது என் தம்பி வந்து அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தான். அதனால தான் இப்போ இவ்வளோ நாள் அதை நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஃப்ரேம் தான் ரொம்ப அழகாக இருக்கும் நான் பண்ண குவில்லிங்கை விட. தென் வந்து காலையில் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோடனே நான் வந்து அதோட பெட்ஷீட்டு, தென் வந்து வாஷிங் மிஷின் மேலே இருந்த டேபிள் கவர், இது வந்து டைனிங் டேபிள் கவர், அது பூவு, இது எல்லாமே வந்து துவச்சி காய போட்டுட்டேன். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடலாம், நல்லா காஞ்சிருச்சு வெயிலில். ஸோ இந்த டைனிங் டேபிள் கவர் பார்த்திங்கன்னா 10 வருஷம் கிட்ட ஆச்சு, நல்லாவே இருக்குது. தூக்கி போன மனசு இல்லை. நல்லா க்ளீன் பண்ணி ப்ரஷ் வச்சு தேய்ச்ச உடனே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ப்ளஸ் பாப்பாவோட பொம்மையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சிட்டேன், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வெயில் நிறையா இருக்கிறனால எதுனாலும் நம்ம துவச்சி மேலே காய போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வீட்டையும் க்ளீன் பண்ணணும், ப்ளஸ் இருக்கிற திங்ஸையும் நம்ம நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா பலன்னு ஆகிடும் புதுசு மாதிரி. ஸோ இந்த வாஷிங் மிஷினும் டஸ்டியாக இருந்ததுனால இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா தொடச்சேன். ஸோ இந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இதுவாக இருக்கனால டஸ்ட்டை நல்லாவே போட்டுட்டு நம்ம மூக்கில் வராமல் பறக்காமல் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துரும். ஸோ இந்த வாஷிங் மிஷின் ஃபுல்லாகவே தொடச்சிட்டு, ப்ளஸ் வந்து இந்த டைனிங் டேபிள் கிளாத் இருக்குது இல்லையா, கிளாத் இல்லை, இது ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்கும், அதை அப்படியே மடித்து மேலே போட்டுட்டேன். தென் இந்த க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாமே ஒரு கூடை இருந்தது, பழைய கூடை, பாப்பாவோட லஞ்ச் பேக் சின்ன வயசில் யூஸ் பண்ணது. அதில் போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலான்ட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணி இந்த மூலையில் வச்சுட்டேன். ஆக்சுவலாக இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி வந்து இந்த ஸ்லிம் ட்ராலி இருக்கும் பார்த்திங்களா, அது என்னோடய விஷ் லிஸ்ட்டில் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது வாங்கணுன்ட்டு. எப்போ டைம் கிடைக்கும் போது வாங்கிடணும். ப்ளஸ் இதுக்கு மேலே வந்து வாஷிங் மிஷின் மேலே ரொம்ப பெரிய ஐட்டம்ஸோ இல்லை வந்து நிறைய திங்ஸோ வைக்க முடியாது. ஏன்னா மிஷின் ஓடும் போது எண்ட் ஆஃப் த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வரும், என்ன சொல்கிறது, ஆடும், கீழே ஏதாவது விழுந்துடும். அதனால் வந்து இப்போ என்ன பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இருந்தது, ப்ரோட்டீன் பவுடர் பாக்ஸ், அதை ஃபுல்லாக வந்து நல்லா தொடச்சி வச்சிட்டேன் அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி. தென் வந்து இந்த இது பார்த்திங்கன்னா தென் வந்து ஸ்விட்ச் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன், தொடச்சி தண்ணி வச்சு லைட்டாக தொடச்சிக்கிட்டேன். ஸோ இந்த பாக்ஸை எடுத்து இந்த ஓரமாக வச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு ஃப்ளார் வாஷ் மாதிரி ரெடி பண்ணலான்ட்டு ஓரமாக வச்சேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஸோ ஏன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து டோரை திறந்து பார்க்கும்போது நேராக இது தெரியுங்கிறனால ஒரு ஃப்ளார் மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி அழகாகவும் இருந்தது பக்கத்தில். தென் வந்து இந்த பக்கம் ஒரு டேபிள் இருந்தால் நல்லாயிருக்கும், பட் என்கிட்ட எதுவுமே டேபிள் கிடையாது. அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தா, இப்போ பெட் சைட் டேபிள்லாம் வைப்போம் பார்த்திங்களா, அது வந்து இல்லாதனால நான் என்ன பண்ணேன், ஒரு இந்த ஏசி வாங்கின பாக்ஸே இருந்தது, அதை மட்டும் தலைகீழாக திருப்பி போட்டுட்டு ஒரு பழைய ஸ்க்ரீன் இருந்தது, வெல்வெட் மாடலில் ஒரு ஸ்க்ரீன் பளபளன்னு இருக்கும் ஷைனியாக. அந்த ஸ்க்ரீனை வச்சு இப்போ பாப்பா ரீசெண்டாக செஞ்ச கிராஃப்ட் ஐட்டம்ஸ், ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே கிராஃப்ட் கிளாஸ்க்கு போயிருந்தா. அங்கே எப்படின்னா தினம் ஒரு கிராஃப்ட் செய்வாங்க, ஒரு 4 hours கிளாஸ் தான், தினம் ஒரு கிராஃப்ட் வந்து அவங்க மாஸ்டர் சொல்லி தருவார். இந்த லைட் லேம்ப் போன வருஷம் செஞ்சது. அது மேலே நான் ஒரு ரெட் கலர் ஷீட் மட்டும் ஒட்டிட்டு லைட் லேம்ப் மாதிரி, ஏன்னா அது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் செஞ்சதுனால அது கவர் பண்ணிட்டேன். தென் கேலண்டர்லேருந்து இந்த ராஜஸ்தானி, பஞ்சாபி அந்த மாதிரி வந்து சில ஐட்டம்ஸ் இருந்தது, ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஸு, அதை நான் கட் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் மேலே வந்து ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா நம்மளோட சொந்த வீடாக இருந்தால் ஏதாவது நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம், ட்ரா பண்ணலாம், ஸ்விட்ச் பாக்ஸை ட்ராயிங்கு. பட் இது மாதிரி இருக்கிறனால எடுத்து டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிட்டேன். தென் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை ஒட்டுறதுக்கு வந்து நான் தான் வந்து ஒரு ஸ்க்ரூ டைப்பில் அடிசிவ் டேப் போட்டிருந்தேன், அதில் வந்து அழகாக மாட்டி விட்டுட்டேன். ஸோ 2 சைடும் விண்டோவுக்கு 2 சைடும் மாட்டினோன்னா அது ஒரு ப்ளசன்ட் லுக் கிடச்சிது. ஸோ நம்ம ரிசார்ட்லாம் போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெட் இருக்கும், காட்டு, நல்ல ஒரு பெட்டிங் ஸ்ப்ரெட்ஸு, தென் வந்து விண்டோ ஸ்க்ரீன்ஸ், டோர் ஸ்க்ரீன்ஸு, தென் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கும், தென் வந்து டேபிளில் கொஞ்சம் திங்ஸ் இருக்கும், ஒரு டிவி இருக்கும், அவ்வளோதான்.
ஸோ அந்த எஃபெக்ட்டை வந்து நம்ம வீட்டிலேயே கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம வெளியிலே போக தேவையில்ல. வீடு சின்ன வீடாக இருந்தாலோ, வீடு இல்லைனாலோ அந்த மாதிரி இருந்தால் பட் இருக்கிற வீட்டை நம்ம அழகாக நீட்டாக இருக்கிற பொருளை வச்சு, வீட்டில் இருக்கிறத வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணலாம். எல்லாமே இருக்கும் வீட்டில். ஆனால் நம்மளுக்கு அது எங்கே வைக்கணும், எங்கே வச்சா அழகாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோன்னா அழகாக ரெடி பண்ணிடலாம். ஸோ பாப்பாவோட இன்னொரு லேம்ப், இந்த வருஷம் இந்த லேம்ப் தான் செஞ்சாங்க. அந்த பலூன் இது பண்ணிவிட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லேம்ப்பு. ஸோ 2யுமே அந்த டேபிளில் வச்சாச்சு. தென் வந்து இது அம்மாவுக்கு வாங்கின பெட் இருந்தது, சிங்கிள் இது பெட்டு. அது கவர் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஷீட்டை தான் அப்படியே தச்சு கவராக போட்டிருக்காங்க அம்மா. ஸோ அதுக்கு வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட் ரெட் கலர் ரெடி பண்ணி பில்லோ கவர் எல்லாமே போட்டு இந்த ஓரமாக ரெடி பண்ணியாச்சு படுக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து நான் சின்ன வயசுலலாம் ஆசைப்படுறது வந்து ஒரு பொம்மை இருக்கணும், என் சைஸ்க்கு ஒரு சின்ன பொம்மை இருந்துட்டு அது கூட படுத்துக்கணும், கட்டி பிடிச்சிக்கணும்னு ஆசைப்படுவேன். அது வந்து பாப்பாவுக்கு தான் நிறைவேறியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய டாய் வாங்கினது ஒரு 4 இயர்ஸ் பேக், இது ஒரு பர்த்டேக்கு வாங்கின டாய் வந்து வச்சுட்டேன் அவளுக்காக. ஸோ படுக்கிறதுக்கு. தென் ரெஸ்ட் ரூமில் ஒரு மேட் மட்டும் போட்டாச்சு. ரெஸ்ட் ரூமும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நீட் அண்ட் ப்ளசண்ட் ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து காட்டினேன் எப்படி இருக்குன்ட்டு. அவளுக்கு இந்த மாதிரி ப்ளசண்ட்டாக நம்ம வந்து ஏதாவது ஒன்று நம்ம அவள் கேட்டானா நம்ம வந்து சமாதானப்படுத்துவோம். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது செஞ்சு தரணும். ஃபுட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடமா இருக்கட்டும், வேறு ஏதாவது பொருள் வாங்கி தர்றதா இருக்கணும். கொஞ்ச நேரம் சமாதானம் பண்ணோன்னா குழந்தைங்க கேட்டுப்பாங்க. ஸோ அவளுக்கு ஏற்ற ரூம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், இப்போ லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.